அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க. இது ஒரு மேடை உள்ளரங்கம் வந்து வச்சு அண்ணனை பத்தி தரக்குறைவா பேசுறதும் இல்லாம கட்சியில இருக்கக்கூடிய பெண்களை பத்தியும் தரக்குறைவா பேசியிருக்குது. இந்த மனோஜ் மனோஜ் அந்த யூடியூப் ரூட்ஸ், அப்புறம் சில தருதலைங்க, இந்த தருதலைங்கள்லாம் வந்து நீங்க உங்க வீட்டு பெண்கள்லாம் இப்படிதான் நீங்க வந்து பேசுவீங்களா? உங்களெல்லாம் என்ன எதை வந்து ஒரு செருப்பு உங்க வாயில கொடுத்து இன்னொரு செருப்புல அடிச்சாதான் நீங்களா அடங்குவீங்களா? நான் இருக்கிற முகவரியை முதற்கொண்டு நான் பதிவிட்டு நான் உனக்கு சொல்றேன். நீ நேர்ல வர்றியா? மனோஜ் தானே கேட்கிறேன். நானு உன்னை செருப்பால அடிப்போம். நாங்க பெண்கள் எல்லாம் சேர்ந்தோம்னா எதை கொண்டு செருப்பால ஒரு மரத்தை தடவி உன்னையும் ஈவேரா வெங்காய நாயையும் நாங்க செருப்பால அடிப்போம். இன்னொரு முறை இந்த மாதிரியான வேலைகள் வந்து ஈவேரா வெங்காய நாய் எப்படியாப்பட்ட வார்த்தை! தொண்டு செய்து பழுத்த பழம் என்று பெயர் ஈவேராவுக்கு. ஈவேரா அப்படின்னு தலையில் அடித்த மாதிரி கூப்பிடக்கூடாதுங்கிறதுனால தான் தந்தை பெரியார்னு வச்சாங்க. அதுவும் பெண்களாக சேர்ந்து வச்சாங்க. இந்த அம்மாவும் ஒரு பெண் தான், நான் இல்லைன்னு சொல்ல. அன்னைக்கு ஒரு அம்மா பேசுனாங்க. என்ன பேசுனாங்க? கர்ப்பப்பையை பெரியார் அவங்க அம்மா கர்ப்பப்பையை அறுத்து போட்டிருந்தா பெரியாருங்கிறப்ப தலைவலி நமக்கு இல்லாமல் இருந்திருக்கும் அப்படின்னாங்க. ரைட்டு. இப்போ அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு கேள்வி. என்ன கேள்வி கேட்குறோம் அப்படின்னா, நீ தமிழ்நாட்டை தவிர நீ வெளியில் போய் நீ எந்த மாநிலத்தில் வேணாலும் ஒரு இஸ்லாமிய பெண்ணு இந்த மாதிரி நீ ஃபுர்காவை போட்டுக்கிட்டு நீ எந்த மாநிலத்தில் வேணாலும் இது மாதிரி நீ பேசிட்டு வா, உன் நிலைமை என்ன ஆகணுங்கிறது தெரியுமா? புல்டோசர் பாபா கேள்விப்பட்டிருக்கியா? இது மாதிரி நிறைய இருக்குது. எங்கேயாவது போய் பேச முடியுமா? ஒரு இஸ்லாமிய பெண் மேடை ஏறி பேச முடியாது. தமிழ்நாட்டில் பேசுகிறேன்னா யாருக்கு? தமிழ்நாட்டில் இப்போ நீ பேசிக்கிட்டு இருக்க, இதுக்கு யார் காரணம்? நல்லா சிந்திச்சு பாருமா. நீ சின்ன பொண்ணு, பெரியாரை படிச்சுட்டு வா. நீ வர்றது தப்பு இல்லை. இப்போ இந்த அம்மாவுக்கு அதான் சொல்கிறோம். நம்ம உனக்கு ஒரு அரசியல் வேணும், இல்லைன்னு சொல்லலை. உங்களுக்கு ஒரு அரசியல் வேணும் அப்படின்னா முதல்ல படிங்க. பெரியார்னா யார், அவர் என்னென்ன பண்ணினார், அவருடைய சிறப்பம்சம் என்ன, அவருடைய குறைபாடுகள் என்ன, இதை முழுசாக படிச்சிருங்க. படிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அவரை பேசுங்க, திட்டுங்க, ஒன்றும் சொல்ல. அவர் என்ன சொல்லியிருக்காரு, நான் சொல்கிறத நீ கேட்கணுன்னு ஒன்றும் அவசியம் இல்லை. நான் சொல்கிறேன், உனக்கு உன்னுடைய புத்திக்கு நீ யோசிச்சிக்கோ, திங்க் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னார். இது மாதிரி ஒரு தலைவன் நீங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த உலகத்தில்? நான் சொல்கிறத செய் அப்படிம்பாங்க. இல்லை, நான் சொல்கிறதை நீ கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. நான் சொல்கிறதை கேட்டுக்கோ, சரியாக இருந்தால் வச்சுக்கோ, சிந்திச்சு பார்த்துட்டு சரியாக இருந்தால் வச்சுக்கோ, இல்லை அப்படின்னா விட்டுடு, உன் அறிவுக்கு செஞ்சுக்கோ. இதுதான் சொன்னார் பெரியார். அதர்வ மனோஜ் என்ன சொன்னார்? பெரியாருடைய பெரியாரோட அம்மா கர்ப்பப்பையை தூக்கி அறுத்தெறிஞ்சிருந்தா பெரியார் ஒருத்தர் பிறந்திருக்க மாட்டார்னு இந்த அம்மா சொன்னதுக்கு அவர் என்ன சொன்னார்? அப்படி ஒரு வேளை பெரியார் பிறக்காமல் போயிருந்தா நம்ம எல்லாம் சூத்திரர்களாக தான் இருந்திருப்போம், வேசிமான்களாக தான் இருந்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். யாரை? சீமானை மட்டும் சொல்லலை, எல்லாத்தையுமே தான். ஏன்னா மனு தர்ம சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, அனைவரும் பார்ப்பனர்களை தவிர பாக்கிய அனைவருமே சூத்திரர்கள் தான் அப்படின்னு தான் சொல்லுது. அப்போ சூத்திரர்களுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா வேசி மகன். அதை கொஞ்சம் வெளிப்படையாக தேவடியா மகன் அப்படிங்கிறத அவர் அந்த வார்த்தையை உச்சரித்தார். அதில் ஒன்றும் தப்பு இல்லை, இல்லாததை சொல்லலை அவர். சீமானை சொல்லலை அவர், சீமானை அவங்க அம்மாவை சொல்லலை. அந்தளவுக்கு அவர் தரங்கட்டவர் இல்லை. அவர் ஒரு பெரியாரிஸ்ட்டு. அவருக்கு என்ன பேசணும் எது பேசணும்னு தெரியும். ஒருவேளை பெரியார் பிறக்காமல் இருந்திருந்தால் அந்த தலைவலி இல்லைன்னு அந்த பொண்ணு சொன்னதுக்கு, பெரியார் பிறக்காமல் இருந்தால் நம்ம எல்லாம் வேசிமான்களாக தான் இருக்கணும் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் அவர் சொன்னார். அதை பர்டிகுலராக சீமானை சொன்னதுக்கு காரணம் என்னென்னா, அவர் மேலே உள்ள ஒரு சின்ன கோபம், அவ்வளவுதான். சீமானுக்கும் சீமானுக்கும் நம்மளுக்கும் ஏதாவது பகை இருக்கான்னு? நம்ம என்ன சண்டை போட்டுக்கிறோமா என்ன? அவர் வீடு தெரியுமா, கால் தெரியுமா, தோல் தெரியுமா, தலை தெரியுமா? அதெல்லாம் இல்லை. அவங்க வேலையை பார்க்குறாங்க, இவங்க வேலையை பார்க்குறாங்க. ஒரு நம்ம நியாயத்தை பேசுகிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் சீமானை திட்டுறீங்க, மேடை போட்டு திட்டுறீங்க. ஏன் திட்டுறீங்க? அவர் இந்த மாதிரி மனோஜ் இந்த மாதிரி சொல்லிட்டாரு, அதனால் திட்டுறீங்க. சரி, இப்போ நீங்கள் பாரதியார் விழாவுக்கு போனால் பாரதியாரை பற்றி தானே பேசணும். பாரதியோட பிறந்தநாள் விழாவுக்கு நீ போகிற, இறந்த நாள் விழாவோ பிறந்தநாள் விழாவோ ஏதோ ஒன்றுக்கு போகிறேன்னு வச்சுக்க. அந்த நிகழ்வில் போய் நீ என்ன பேசணும்? பாரதியாரை புகழ்ந்து பேசு, உயரை புகழ்ந்து பேசு, வானலாவை புகழ்ந்து பேசு. யார் வேணானது? ஏன் சம்மந்தம் இல்லாமல் பெரியாரை கொண்டு போய் சொருக்கிற நீ? அது ஒன்று.
இது ஒன்று பண்ணிட்டாரா. ஏற்கனவே பெரியார் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே பேசின காணொலியை நீங்களாம் பார்த்துருப்பீங்க. அப்புறம் நாங்கள் படித்தோம், எனக்கு மின்னல் வெட்டிருச்சு, அறிவு தெளிஞ்சிருச்சு, அப்போ இவ்வளோ நாளாக மடைய நான் முட்டாளாக இருந்தாரா அப்படின்னா, அண்ணன் முட்டாளாக இருந்தாரா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் இல்லை. 10 வருஷமா என்ன அரசியல் பண்ணிட்டு இருந்தாரு, அப்புறம் முட்டாள்தனமான 10 வருஷமா அரசியல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற கேள்விக்கு ஏதாவது பதில் இருக்கா? இல்லை. படித்தாரு, தெரிஞ்சார், அது வேறு விஷயம். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், அவர் படித்தாலும் தெரியல, அவருக்கு எல்லாமே தெரியும். பெரியார் தான் உண்மையான தந்தை, தமிழ்நாட்டினுடைய தந்தை பெரியார் தான், அவரை நம்ம கொண்டாடுறதுல தப்பு இல்லை அப்படிங்கிறது உங்கள் தலைவர் சீமானுக்கே தெரியும். ஆனாலும் ஏன் திட்டார் அப்படின்னா, சந்தர்ப்பம், சூழ்நிலை, பாவம், மனுஷன் காசு வாங்கியிருப்பார். ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுதோ அது செய்யணுங்கிறது சட்டம், விதி, வேறு வழி இல்லை. இல்லைன்னா இவத்தையும் உள்ளே போட்டுருவாங்க. இவர் பேசின பேச்சுக்கெல்லாம் தூக்கி உள்ளே போட்டுருவாங்க. பிஜேபி என்ன கிளி கழிச்சார் ஒரு காலத்தில். இங்கே இருக்கிற பொண்ணுங்க, நீங்கள் பேசுகிற பொண்ணுங்க, அப்பா அக்காமார்களாக இருக்கலாம், தங்கச்சிமார்களாக இருக்கலாம், 2 பேரில் யாராவத்தராக இருக்கலாம். நீங்கள் வந்து போய் நல்லா யோசிச்சு பாருங்கள், சீமான் ஏன் அப்படி இருந்து இப்படி ஆனார் அப்படிங்கிறதுல சரியான நிலையான ஒரு கோட்பாடு இல்லை, நிறையான ஒரு கொள்கை இல்லை, நிலையான ஒரு பிரச்சனை இல்லை. முதல்ல ஈழத்தில் ஆரம்பித்தார். ஈழத்தை ஆரம்பித்து நான் பிரபாகரனுக்காக படை கட்டுறேன், நான் வந்து நெய்தல் படையை கட்டுறேன், நான் வந்து 50,000 இராணுவ நெய்தல் படையினரை உருவாக்குறேன் அப்படி இப்படின்னு கதை விட்டார். பிரபாகரனோட போய் மான் கறி சாப்பிட்டேன், மான் ஊறுகாய் சாப்பிட்டேன், ஆமக்கறி சாப்பிட்டேன், அந்த மாதிரிலாம் கடை விட்டுறாரு. அந்த போட்டோ பிரபாகரனையும் இவரையும் இணைச்சி ஒரு போட்டோ செஞ்சு கொடுத்தாரு பார்த்தீங்களா. அந்த போட்டோக்காரன் வந்து இல்லைங்க இவர் பிரபாகரன்லாம் பார்க்கல, நான் தான் ஒரு பக்கத்தில் நிற்கிற மாதிரி நான் தான் அதை இது பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓவியர்னு நினைக்கிறேன், அவர் வந்து பேட்டி கொடுத்தோன்னா மொத்தமாக அவரோட பிம்பம் மொத்தம் உடஞ்சி போச்சு. தமிழர் ஈழத்தமிழர் அப்படின்னாரு. கடைசியில் அது இல்லைன்னு போச்சு. அப்போ அவங்கள பணம் கொடுக்குறத நிப்பாட்டிட்டாங்க. இப்போ எங்கடா பணம் கிடைக்கும் அப்படின்னாக்கா, பெரியாரை போய் திட்டுனா, பெரியாரை கண்டபடி பேசினா நமக்கு பணம் கிடைக்கும், நமக்கு உதவிகள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டுட்டார் சீமான். அப்போ ஆர்எஸ்எஸ் மேடையிலையோ இல்லை ஆர்எஸ்எஸ்காரங்க சொல்கிறதையோ நம்ம இப்போ பெரியாரை அவங்களோட ஒரே கான்செப்ட் என்ன, இன்றைக்கி இந்தியாவை வந்து இந்து ராஷ்டிரமாக அறிவிக்கணும், அதனால் வந்து பெரியார் தான் தமிழ்நாட்டில் தடையாக இருக்கார், இங்கே ஜெயிக்க முடியல, நம்மளால் வர முடியல, பெரியாரை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. அவங்க அப்போலேருந்தே பெரியார் மேலே கோபமாக தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவர் செத்து 50 வருஷம் ஆச்சு, இன்னமும் அவரை புதைச்சவரை தோண்டி எடுத்து தான் திட்டுவாங்க இன்னமும். அந்த மாதிரி பெரியாரை திட்டணும், அவங்க நேராக திட்ட முடியாது. திட்டினாக்கா நம்மளாம் எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆகும், எதிர்வினையாற்றுவோம். அப்போ நம்மளாலேயே வச்சு ஒருத்தனை திட்ட சொன்னால் என்ன பண்ணுறது அப்படின்னா, நம்மளால் பிடிச்சி திட்ட சொல்கிறாங்க. இப்போ அவர் வந்து இப்போ சீமான் வந்து எப்படின்னா, அவரோட பெரியாருடைய அஜெண்டாவை வந்து ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டாவை அமல்படுத்துகிற ஒரு அம்பு, ஒரு சீஃப் எக்ஸிக்யூட்டிவ். அதே மாதிரி தான் விஜயும், அவர் ஒரு சீஃப் எக்ஸிக்யூட்டிவ். அவரும் வந்து ஆர்எஸ்எஸோடைய திட்டங்களை அமல்படுத்துவதற்காக தான் அவரும் வந்திருக்காரு. அவர்கிட்ட வேறு எந்த திறமையும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. நம்ம அண்ணங்கிட்டையாவது பேச்சு திறமையாவது இருக்குது, அவங்ககிட்ட எந்த திறமையும் இல்லை. டைலாக் எழுதி கொடுத்தா இப்போ படத்தில் ஒப்பிக்கிற மாதிரி இங்கே வந்து ஒப்பிப்பான், அவ்வளோதான். மற்றபடி அவர் ஒன்றும் செய்ய மாட்டார்னு வச்சுக்கோங்க. அவரால் ஒன்றும் முடியாது, அவர் வந்து ஒரு செத்த பாம்பு. இவரும் நம்ம அண்ணனும் ஒரு செத்த பாம்பு தான். அது ஒரு பக்கத்து இருக்கட்டும், கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளுங்க அப்படிங்கிறதான் நம்ம மேட்ரு. நீங்கள் ஏன் போய் தேவையில்லாமல் போய் பெரியாரிய மேடையில் போய் நீங்கள் அம்பேத்கரை பேசுகிறது, திட்டுறது, அங்கேருந்து இங்கே வந்து இங்கே திட்டுறது, பாரதியார் மேடையில் போய் பெரியார் திட்டுறது, அப்புறம் வந்து இப்போ எங்கேயாவது மீட்டிங்கை போட்டு அருந்ததியர்கள் பழைக்க வந்தாங்கன்னு சொல்லிட்டு அருந்ததியர்கள், இவங்களுடைய கான்செப்ட் என்ன, இப்போ இதில் வந்து நம்ம திருப்பரங்குன்றத்தில் ஒன்றும் செய்ய முடியலை, அது ஃபெயிலியர் ஆகி போச்சு. இவர் மற்ற எதுவும் செய்ய முடியலை, கலவரங்கள் செய்ய முடியல, எல்லாத்தையும் 140 போட்டு தடுத்துடுறாங்க தமிழ்நாட்டில், ஏதோ ஒன்று பண்ணிடுறாங்க. ரெண்டாவது இவங்களை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்க, வேறு என்ன பண்ணுனா நம்ம பொழப்பு நடக்கும் அப்படின்னு பார்த்து இவர் வந்து இங்கிட்ட வந்துட்டார், ஆர்எஸ்எஸ் பக்கம் வந்துட்டார். இப்போ ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுதோ அது செய்கிற வேலையை தான் அவர் பார்க்குறாரு, சீமான் பார்க்குறாரு. அப்போது ஆர்எஸ்எஸ்காரங்க பேசுகிறது பூரா இவர் பேசுகிறாரு. நீங்கள் நல்லா பாருங்கள், நல்லா கவனித்து பாருங்கள். பாப்பா அன்னைக்கு பேசுனா பாப்பாவும் சரி, இன்றைக்கி பேசுனா அக்காவும் சரி, நீங்கள் நல்லா பாருங்கள், சீமானுடைய முன்பும் பின்பும் பாருங்கள், அவர் என்ன மாதிரி பேசுகிறாருன்னு. இப்போது பெரியாரை திட்டினா தான் அவன் காசு கொடுப்பான், அவன் வந்து இவரை ஒன்றும் பண்ண மாட்டான். இல்லை அப்படின்னா இவர் இன்னும் என்னென்ன சேட்டைகள் பண்ணி வச்சுருக்காருன்னு தெரியல. நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள், விஜயலட்சுமிங்கிற அந்த பொண்ணு இருந்துச்சு பார்த்தீங்களா, கர்நாடக பொண்ணை, உங்கள் 2 பேத்துக்கு தான் சொல்கிறேன். விஜயலட்சுமிங்கிற பொண்ணு இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த பொண்ணை முதல்ல யாருன்னே தெரியாதுன்னாரு. அப்புறம் கெட்டவன் இல்லை நான் கேடு கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வைரல் ஆனிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து
என்ன சொன்னார் அப்படின்னா, குடிசையில் இருக்கும்போது வந்து தூக்கிட்டு போயிட்டோமா. எப்படியாப்பட்ட வார்த்தை, எவ்வளவு ஒரு ஒரு வல்கரான ஒரு வார்த்தை. குடிசையில் இந்த குச்சிக்குள்ளே இருந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டோமா அப்படின்னா என்ன அர்த்தம் அது. அப்போது வயசுக்கு வந்து குடிசையில் குச்சிக்குள்ளே இருக்கிற பொண்ணையும் தூக்கி கொண்டு போய் கெடுப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் அதுக்கு அர்த்தம். ம். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாரு, காசு 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 கேட்டால் காசு கொடுத்தனா சரியாக போச்சு. விபச்சாரி அப்படிங்கிற லெவலுக்கு அவர் அந்த அம்மாவை பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு பொண்ணை நீ போய் உறவு கொண்டல 8 முறை கருக்கலைப்பு வேலை செஞ்சுருக்காரு அவர். இந்த எவ்வளவு வேலைகளையும் செஞ்சுவிட்டு கடைசியில் என்ன பண்ணார், சுப்ரீம் கோர்ட்டில் போய் எதிராக வழக்கும் போடுறார் அந்த அம்மாவுக்கு எதிராக. இப்போ சுப்ரீம் கோர்ட்டு அவரை ரிவிட் அடித்து விட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க, அது வேறு விஷயம். இருந்தாலும் நீங்கள் நம்பி போகிற ஒரு நபர், பெரியாரை வந்து திட்டுறீங்களே, பெரியாருடைய ஒழுக்கத்தை சந்தேகப்படுறீங்களே, பெரியாரிஸ்ட்டுகளை வந்து திட்டுறீங்களே, நீங்கள் எல்லாம் திட்டுங்க. இவரை திட்டுறீங்க, மனோஜை திட்டுறீங்க, தாராளமாக திட்டுங்க. பெரியாரே விமர்சனத்துக்கு உட்பட்டவர் தான். அப்போ மனோஜ் விமர்சனத்துக்கு உட்படாதவரா? படுவார். அவரும் உட்பட்டவர் தான். அவர் ஒன்றும் அவர் பெரியாருடைய சீடர் தான் அவர். நீங்கள் பேசுங்க, திட்டுங்க. என்ன அரசியல், இப்போ என்ன நாட்டுக்கு என்ன தேவை, நீங்கள் யோசிச்சு பாருங்கள். சீமானை விட்டுருங்க, பெரியாரை விட்டுருங்க, பாரதியாரை விட்டு வேறு எல்லாத்தையுமே விட்டுருங்க. நல்லா உட்காந்துக்கிட்டு நம்மளோட நிலைமை இன்றைக்கி என்ன, இந்தியா எந்த லெவலில் போய்கிட்டு இருக்கு, எந்த மாதிரியான வேலைகள் இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்குது, நம்மளை படிக்க விடல. இப்போ புதிய பொருளாதார கொள்கை, புதிய கல்விக் கொள்கைன்னு ஒன்று வந்துருச்சு. அந்த கல்விக் கொள்கையை வச்சுக்கிட்டு இவன் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, குலக்கல்வியை கொண்டு வந்து நிறுவ போகிறாங்க. ஸ்டாலின் இல்லைன்னா இவனால அதை செஞ்சுருப்பாங்க. ஸ்டாலின் இருந்ததுனால அவங்க செய்ய முடியலை. ஏன்னா எதாவது ஒன்று போட்டு தடுத்து நிப்பாட்டிடுவார். உங்கள் குலக்கல்வியே வேணான்ட்டார். நீ எத்தனாயிரம் கோடி கொடுத்தாலும் நான் 200 வருஷம் 2000 வருஷம் நான் தமிழ்நாட்டை பின்னோக்கி இழுக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த வார்த்தையில் சொல்லிட்டு வந்துட்டார். இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நீங்கள் உங்களுக்கு ஒரு அரசியல் வேணும், நீங்கள் பேசுங்க, வேணான்னு சொல்லலை. நீ கட்சி வரல ஜெயிச்சுக்குவாங்க. சீமானுடைய முன்பும் என்ன பின்பும் என்ன அதை பாருங்கள். பெரியாருடைய முன்பும் என்ன பின்பும் என்ன அதை பாருங்கள். பெரியாருக்கு ஈக்குவலான தலைவர் இந்த உலகத்திலே இல்லை, அது வேறு விஷயம். நீங்கள் பேசுகிறதுனால நாங்கள் சொல்கிறோம். நீ பேசுகிறதில்ல, உங்களை பேச வேணாம்னு சொல்ல, அரசியல் மேடையில் வர வேணாம்னு சொல்ல, பெண்கள் பேச வேணும்னு தான் பெரியார் நினச்சார். இந்த மாதிரிலாம் பெண்கள் பேசணும், கட்டுப்பெட்டியாக வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துருக்கக்கூடாது, உடம்பு பூரா துணியை சுற்றிக்கிட்டு வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது, வெளியில் வந்து நல்லா அரசியல் பேசணும், நிறைய படிக்கணும், நிறைய கற்றுக்கணும், நிறைய வளர்ச்சி இருக்கணும் அப்படிங்கிறதான் பெரியாரோட எண்ணமாக இருந்துச்சு. நீங்கள் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறீங்களா, புரியாமல் பேசுகிறீங்களான்னு தெரியல. பெண்ணை படிக்க சொல்லி 100 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறதுக்கெல்லாம் ஒரு தைரியம் வேணும். பெண்ணுக்கு படிக்கணும், பெண்ணுக்கு சொத்துரிமை கொடுக்கணும், இதெல்லாம் வந்து சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். இதெல்லாம் வந்து ஏன் சொன்னார், இவன் வந்து ஏதாவது உனக்கு ஒரு பாயிண்ட்டு 2 பாயிண்ட்டு சொல்லி கொடுத்து உங்களை வந்து மடைமாற்றி திருப்புகிறார்கள் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால் நல்லா சிந்திங்க, நல்லா வீட்டில் சிந்திங்க. நம்மளோட அரசியல் என்ன, சீமான் எங்கே கொண்டு போகிறாரு, ஒரு பொம்பளை பிள்ளைய பெங்களூரை சேர்ந்த ஒரு பொம்பளை பிள்ளையவே சரியாக கண்ட்ரோல் பண்ண தெரியாதவர் எப்படி இவ்வளோ பெரிய நாட்டை கண்ட்ரோல் பண்ணுவார்னு தெரியல. சரி, தப்பு நடந்துச்சு, அப்பயே கூப்பிட்டு என்ன பண்ணிக்கணும், கையோடு கூப்பிட்டு சமரசம் முடித்து வேலையை முடிச்சு அன்றைக்கி 4 பேருக்கு தெரியாமல் வேலையை முடிச்சிருக்கணும்ல. அந்த அம்மா வீடியோ போட, அந்த அம்மா வெளியில் வந்து பேச, நீ வந்து தேவையில்லாத நீ பேச, இப்போ பேர் கட்டு போனது யாருக்கு? இப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து அது அவர்களுடைய சீடர்களாக அவர்கள் பிள்ளைகளாக இருக்கிறவங்க, நாம் தமிழர் பிள்ளைகள்னு இப்போ சொன்னீங்களா, அந்த பிள்ளைகள்லாம் நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பேசுங்க அரசியல்லாம். பெரியார் யார், அவர் எப்படிப்பட்ட மனுஷன், அவருடைய அருமை என்ன, பெருமை என்ன, அவர் இல்லாட்ட இந்த நாடு எப்படி தமிழ்நாடு எப்படி இருந்திருக்கோம், அவர் இருந்ததுனால பிறந்ததுனால தமிழ்நாடு எப்படி இருந்திருக்குது, இதெல்லாம் வந்து வடநாடுகளை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இங்கே இருக்கிற எல்லா வேலையும் கூலி வேலைகளை அனைத்தும் செய்கிறதுக்கு நார்த் இந்தியன் அங்கேருந்து வர்றான். தமிழ்நாட்டிலேருந்து எத்தனை பேர் அங்கே நார்த் இந்தியனுக்கு போயிருக்கீங்க? கடல் கடந்து இந்தியாவை தாண்டி வெளிநாட்டுக்கு தான் போகிறாங்க தமிழர்கள். நார்த் இந்தியாவில் போய் வேலை செய்கிறது ஒரு மாநிலத்துக்கு ஒரு 100 பேர் கூட இருக்க மாட்டாங்க. ஒரு மாநிலத்திலே 100 பேர் கூட இருக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு இருக்குது. அப்போது அந்த வேலை தேடி வர அந்த வளர்ச்சியை வந்து நீங்கள் வந்து உதாசீனப்படுத்துறீங்க, உதறித்தலை பார்க்குறீங்க. இந்த நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும் அப்படிங்கிறது தான் இப்போ நீங்கள் சீமானுடைய குற்றா இருக்குது. அது முதல்ல நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஆடு மாடு வைக்க சொல்கிறாரு, இவர் பிள்ளைய அமெரிக்கன் காலேஜில் படிக்க வைக்கிறாரு. இதை நீங்கள் கேட்டிங்களா? எந்த பெண் குழந்தையாவது இல்லை எந்த அக்காவாவது கேட்டிங்களா? ஏன்னா ஆடு மாடு மேய்க்கிறது நல்லதுங்கிற, அப்புறம் ஏன்னா உங்கள் பிள்ளைங்களை வண்டி போய் ஸ்கூலில் சேர்த்திங்க அப்படின்னு கேட்கணும்ல. தென்னை மரம் பனைமரம் ஏற்றி பனை வெள்ளம் இருக்குது, கல் இறக்குதுன்னு போராட்டம் பண்ணுற,
ஆனால் இவர் பையனுக்கு கல்யாணம் தெரியுமா? இவருக்கே கல்யாணம் தெரியாமல் தான் மிஷின் வச்சு ஏறுறாரு மேலே, மரம் ஏற தெரியாமல். அப்போது அறிவுரைங்கிறது யாருது? அடுத்தவர்களுக்கு மட்டும்தான் சொல்கிறாங்க, நமக்கு இல்லை. அவங்க வாழ மாட்டாங்க, அவங்க எப்பயுமே வாழ மாட்டாங்க. இந்த மாதிரி ஆளுங்களாம் அப்படி தான் இருப்பாங்க. மக்களை திருப்பி, பேச்சு திறமையால் மக்களை திசை திருப்பி, நம்ம பேசுகிறதெல்லாம் கூட்டம் கேட்குதா, நல்லா கைத்தட்டுதா, அதுக்கு ஏற்ற மாதிரி பேச்சை மாற்றி மாற்றி ஸ்லாங்கையும் பாடி லாங்குவேஜையும் மாற்றி மாற்றி பேசி கூட்டத்தை கவர்ந்து, அந்த கூட்டத்தின் மூலமாக இவங்க பெரியாளாகி அடுத்தவங்ககிட்ட காசு பார்த்துக்கிட்டு உங்களை அம்போன்னு விட்டுட்டு போயிடுவாங்க. இதுதான் கதை, இதுதான் கதி. இப்போ நீங்கள் இது கூட எதிராக காணொலி போட்டாலும் போடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் சிந்திங்க. நீங்கள் நல்லா பேசுங்க. நேராக கூட மனோஜை கூட அடிக்கிறது கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவர் வந்து ஒரு எங்கேயும் போகல, அவர் சென்னையில் தான் இருக்கார். நீங்கள் என்ன தலையை வெட்டுன்னு சொன்னால் கூட சென்னையில் தான் இருப்பார். அவர் எங்கேயும் போக மாட்டார். அவர் ரொம்ப தைரியசாலி. நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் அரசியலை தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க, பண்ணுங்க அப்படிங்கிறோம் நம்ம. நீங்கள் பேசுங்க, செய்யுங்க, எது வேணாலும் செய்யுங்க. அரசியல் நீங்கள் மூலம் நல்லா தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சுக்கிட்டு பெரியாரை பற்றி படிங்க, சீமானுடைய வரலாறையும் எடுத்து படிங்க. சீமானுக்கெல்லாம் ஒரு பெருசாக ஒன்றும் வரலாறு இருக்காது, இருந்தாலும் சொல்கிறேன், எடுத்து படிங்க. படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக திட்டுங்க, நாங்கள் ஏற்றுக்கிறோம், கேட்டுக்கிறோம். உங்களுக்கு தான் நல்லது. இந்த அமைதி, இந்த ஒற்றுமை, பெரியாரிஸ்டுகள் தான் எல்லாத்தையும் ஒன்றா இணைக்கிறாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் இந்துக்களையும் மூணையும் இணைக்கிறது பெரியாரிஸ்டுகள் தான். கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியருக்கும் ஏதாவது ஒரு குரல்னா உடனே குரல் கொடுப்பது பெரியாரிஸ்டாக தான் இருக்கும். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதையெல்லாம் நீங்கள் படிக்கணும், கேட்கணும். பெரியாரோட ஒளிநாடாக்களே இருக்குது, சும்மா ஒரு 4-5 கேட்டு பாருங்கள். பெண் என் அடிமையானாலும் ஒரு புக்கு எழுதியிருக்காரு, அதை படித்து பாருங்கள். பெரியாரோட வாழ்க்கை வரலாறை படித்து பாருங்கள், பிரமாதமாக இருக்கும். பெரியார் ஒருத்தரால் தான் இந்த அமைதி, இந்த சமூக நல்லிணக்கம், இந்த கல்வி, இந்த வளர்ச்சி, இதெல்லாம் வந்து சுயமரியாதை இயக்கம் கொடுத்த ஒரு தெம்பு. அன்னைக்கு காமராஜர் படிக்க வச்சார், கல்வி கந்திருந்த காமராஜர்னு சொல்கிறோம். ஆனால் காமராஜரை படிக்க வைக்கிறதுக்கு மூல காரணமே தந்தை பெரியார் அவர்கள் தான். இதையும் மீறி நான் தந்தை பெரியாரை வந்து கீழ்த்தரமாக தான் பேசுவேன், செருப்பால் அடிப்பேன், அதால் அடிப்பேன், இதால் அடிப்பேன், அப்படி அடிப்பேன், இப்படி அடிப்பேன். நாளைக்கு பாரு ஒரு ஒரு பொம்மையை செஞ்சு அந்த பொம்மையை நான் வந்து செருப்பால் அடிக்கிறேன், சாணியால் அடிக்கிறேன், எல்லாம் வேணாலும் செய்யுங்க, அது வேறு விஷயம். ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா, நாங்கள் எதிர்வினை ஆற்றிக்கொண்டே தான் இருப்போம். நாகரிகமான முறையில் எதிர்வினை ஆற்றுறதுங்கிறது எங்களுடைய உரிமை. உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கோ அதே ரைட்ஸ் எங்களுக்கு இருக்குல்ல, அது ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா, இந்த பொருளாதார வளர்ச்சியையும் இன்றைக்கி இருக்கிற சௌகரியங்களை பூரா நம்ம இழக்கணுமா அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க. நார்த்துலேருந்து ஏதாவது ஒரு பொண்ணு இங்கிட்டு வந்துருச்சுன்னா அந்த பொண்ணை கூப்பிட்டு விசாரிச்சு பாருங்கள். ஒரு அம்மாவை கூப்பிட்டு, ஒரு அக்கா கூப்பிட்டு, அக்கா இங்கே வாங்க, உங்கள் ஊரில் எப்படி இருக்குது நிலவரம், இங்கே எப்படி இருக்குது நிலவரம் அப்படின்னு ஒரு அம்மாட்ட கேட்டு பாருங்கள். தமிழ்நாடு சொர்க்க பூமின்னு சொல்கிறாங்களா இல்லைன்னு பாருங்கள். இந்த மாதிரி நிறையா இருக்குங்க. நீங்கள் பேசுங்க, அவசரப்பட்டு பேசுங்க, அவசரப்படாமல் பேசுங்க, நிதானமாக யோசிங்க, அவ்வளோதான். நன்றி, வணக்கம். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.